என்ன சொல்லலாம், அது வேற டிஷர்ட் வேற போட்டு வந்துக்கிறாரு. சேர்ந்து என்னன்னு தெரியல. இவர் ஒன்றும் அஜித் இல்லை, விஜய் இல்லை, இவர் ஃபேன் பேஸே செப்பரேட்டு. இவர் ஒன்றும் எல்லாருக்கும் யாருக்கு எந்த ஒரு இதை பண்ணியிருந்தது யாருக்குன்னா ஏட்டர்ஸ்னே தெரில. ஆனால் கொஞ்சம் பேஜாராக தான் ஆகுது. துருவ நட்சத்திரம் கூட இப்படி தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தா November 10 பார்த்தா ரிலீஸ் ஆகல. கொஞ்சம் பேஜாராக தான் ஆகுது. அதில் 10:30 மணிக்கு அம்ருத்துக்கு போயிருந்தேன், திருப்பி பாலாஜிக்கு போய் திருப்பி இங்கே வந்தேன். அவர் லாஸ்ட் டைம் பெங்களூருக்கு வந்தார், அப்படியே பார்க்க முடியல. சரி தேடலன்னா வந்து பார்க்கலாம்னா நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் எல்லாம் ஒண்ணு வேணாங்க, நம்மளுக்கு ஷோ வேணும். அவ்வளோதான். லீவ் போட்டு வந்துக்கிறோம். லீவ் போட்டு வந்துக்கிறதுக்கு மத்தவங்க மாதிரி சும்மா நார்மலா பார்க்க வரல. சரி வந்தோம், பிக்சர் பார்த்து போல தான் வந்தது. ஆனா பிக்சரா பார்க்கல, கொஞ்சம் பேஜாரா தான் இருக்குது. திருப்பி எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. என்ன ப்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ கர்ச் பண்ணிவிட்டு நான் பாருங்க, இந்த மாதிரி ஃபேன்ஸுங்கெல்லாம் கர்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டு செலவு பண்ணி இவ்வளோலாம் வந்து ஒரே மாலையை வந்து 15,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி நம்ம ஃபேன்ஸ்க்கோசரம் இவ்வளோ பண்ணிங்கிறோம், விக்ராம்கோசரம் இவ்வளோ பண்ணிங்கிறோம். இப்போ பார்த்தா படம் கேன்சல்ன்றாங்கோ. ஏன்னா ரொம்ப பேஜாராகிட்டுக்குது, அளவுக்கு மீறி பேஜாராகிட்டுக்குது அவ்வளோ. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி விக்ராம் மூவி ஆகியதில்லை. யார் ப்ரொடியூசர் ஏன்னா கேஸ் போட்டேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரில. ஆனால் வந்துட்டு ரொம்ப பேஜாருங்க. டிக்கெட் புக் பண்ணி ஆயிடுச்சுங்க. நான் வந்து 20 பேர் புக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணிட்டோங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் புக் பண்ணிக்கிறேன். நான் செலிப்ரேஷன் ஃபுல்லு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து 20 பேர்கிட்ட வந்து நான் புக் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணி எல்லாமே பண்ணிங்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வந்து கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தேட்டருக்கு வந்து ஷாக் நியூஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்க சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லைங்க. ஓ, நான் ஒரு சுமார் ஒரு 25 வருஷமாக சியான் ஃபேன்ஸ். எப்போ நம்ம ஜெமினி பார்த்தோமோ, ஜெமினிலேருந்து சியான் ஃபேன்ஸ். நான் ஜெமினிலேருந்து தீவிர ரசிகன். நான் எல்லாமே ஒரு ஐ படத்துலேருந்து எல்லாமே வந்து நான் உயிர். எங்கள் தலைவர் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் ஆச்சு. விக்ரம் ரசிகர் நம்ம அவளோட எதிர்பார்த்து வந்தேங்க. என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க. இவர் வந்து சார், இவர் வந்து தீவிரமான விக்ரம் ஃபேன். இவர் வந்து மூணு ஹவராக காத்துங்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி இதில் கூட வந்து ஃபிலிம் பார்க்குறாரு. இப்போ பார்த்தாக்கா இல்லை கேன்சல் அப்படின்றாங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அண்ணன் கிட்ட கொடுங்க. நம்ம குரூப்பில் எதில் நம்ம என்ன சாப்பிட்றோம் சொல்லு. சாப்பிடலாம். அவர் கூட சாப்பிடலையா? கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ವಿಚಾರ இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ನೋಡಿ ಇವಾಗ ಈ ಥರ ಟಿಕೆಟ್ ಇಲ್ಲ, ಲೈಸೆನ್ಸ್ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ನಾವೇನು ಮಾಡೋಣ ಸರ್, ನೀವೇ ಹೇಳಿ. ಇವತ್ತು ಆಗುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ 8 ವರ್ಷದಿಂದ ನಾನು ವಿಕ್ರಮ್ ಫ್ಯಾನ್. ಓಕೆ, ಎಡನು ನೋಡಿ ಈಗ ಈ ಥರ ಆದರೆ ಊಟನೂ ಮಾಡಿಲ್ಲ, ನಾಷ್ಟನೂ ಮಾಡಿಲ್ಲ. ನಮ್ಮ ಗುರುಗೋಸ್ಕರ ನಾನು ಕಾಯ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ನೀವೇ ಮಾತಾಡಿ ಸರಿ, ஆகத்தா இல்லை ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ நமக்கு. சார் பார்த்தாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வரத்தே எப்போ ஒரு வாட்டி அவர் வர பிக்சர் வந்து லாஸ்ட்டாக வந்து August 10 வந்துச்சு. இப்போ தான் வந்து தங்கலான்னு ரிலீஸ் பண்ண ரொம்ப கேட்குறோம்.